கோர்ட்டோட ஆர்டர் நாங்கள் மேலே அப்பீல் போகிறோம். அப்பீல் சொல்லிட்டீங்க, அப்பீலில் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லெட் மீ கம்ப்ளீட் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னைக்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிவிஷன் பெஞ்சோட ஆர்டருக்கு அப்புறம் சிங்கிள் ஜட்ஜில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கோர்ட் வந்து அந்த ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டருமே உங்கள் எல்லாருமே உங்களுக்கு வேணும்னா கூட அந்த கியூஆர் கோடோட வந்து இருக்குல்ல, அந்த ஆர்டர் நீங்கள் போகிற அப்பீல் அது நீங்கள் வந்து போகிற அப்பீல், அது கண்டெம்னர் வந்து பர்சனலாக போகிற அப்பீல். இதுக்கு என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் நீங்கள் வந்து இப்படி டிப்ளாய் பண்ணுறது மிகப்பெரிய அராஜகம். கண்டெம்னர் வந்து ஒன்லியே கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் கோர்ட்டோட ஆர்டர் ஒபே பண்ணலை, தப்பு பண்ணுறாரு, அதுக்கு அவர் இண்டிவிஜுவலாக போகிறாரு. அதுக்கு என்டையர் போலீஸ் இந்த 200-300 பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தர்ணா பண்ணுறது. ஏன்னா இப்போ 144 பிரச்சனை போட்டாலுமே இந்த பிரச்சனைகளாம் காரணம் யாராவது மக்கள் இப்போ நான் நடந்தால் வந்து இவ்வளோ தூரம் யாராவது என்னது நிப்பாட்டினாங்களா? யாருமே நிப்பாட்டல. மக்கள் பாட்டு இன்னைக்கு எந்த கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. 144 ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்பீல் தண்ணியே போகிறபடி போங்க. ஈவன் அந்த ஆர்டருக்கு சுப்ரீம் கோர்ட் போனாலும் கேவி போட்டுருக்கோம். சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டருக்கு மேலேயும் நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக அப்பீல் போனால் நான் கேவி போட்டுருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் போகிற உங்களோட ரைட்ஸ் யாரும் வந்து உங்களுக்கு தடுக்கலை. கோர்ட்டோட ஆர்டர் இப்போ 10 பேர் நீங்க போலீஸ் பார்த்துறாங்க. நீங்க கூட வாங்க, அந்த 10 பேர் லிஸ்ட் நான் உங்களுக்கு தந்துடுறேன். பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து விலக்கு ஏற்றி நாங்கள் பாட்டு வந்துடுறோம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே தமிழ்நாடு போலீஸ் தான்.